ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வந்து வாவாத்தியார் பார்ட் 2 ரிவ்யூ இது. அதாவது இந்த ரிவ்யூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அந்த மூவி நல்லா இல்லைன்ற மாதிரி ஒரு சில ரிவ்யூஸ் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுக்காக வந்து அந்த மூவியில் என்னென்ன எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி இது ஒரு ரிவ்யூ இது, சரிங்களா? எல்லா மூவியும் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் இந்த மூவியில் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க, இது வந்து கற்பனை கலந்த உண்மை கதைன்ற மாதிரி சொல்கிறாங்க. கற்பனைன்னு சொல்லிட்டாலே கற்பனையை தாண்டி அதில் வந்து ஒரு சில சீன்ஸ் வருது அதில், சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இது நோ லாஜிக் பார்த்தீங்கன்னா இந்த மூவி சுத்தமாக யாருக்குமே பிடிக்காது. இது ஒரு பயோகிராஃபியே எடுக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு வேளை எம்ஜிஆர் வாழ்க்கை கதையே எடுத்திருந்தா கூட நம்மளாம் போய் பார்த்துருப்போமா? பார்த்துருக்க மாட்டோம், கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காரு டைரக்டர், இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சு அதில் எம்ஜிஆர் வர மாதிரி பண்ணி ஸ்டோரியை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. தேர்ட் வந்து அந்த மூவியில் ஓல்டு சாங்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, இந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, அது ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நிறைய சாங்ஸ் இருக்குது, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறத மட்டும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம். நெக்ஸ்ட் சாங் வந்து உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. இந்த சாங்ஸ் எல்லாம் நீங்களே பாருங்கள். எப்படி சொல்கிறது, சாங்ஸை ஃபுல்லாக கேட்கணுன்றது கூட அவசியம் இல்லை. இந்த சாங்கினுடைய ஒரு லைன் கேட்டால் கூட போதும், குழந்தைங்க வந்து அளவுக்கு அதிகமான அறிவு வந்து இந்த சாங்ஸ்லலாம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ நம்ம சும்மாவே நம்ம வீட்டு குழந்தைங்கள போயிட்டு இந்த பாட்டை கேளுங்கன்னா கேட்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த படம் பார்த்ததுனால இந்த சாங்ஸை வந்து ஏதோ ஒரு மூலையில் அவங்களுக்கு வந்து போகும் இல்லைங்களா, அதனால் வந்து எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபைட் சீன்ஸு. நிறைய ஃபைட் சீன்ஸு இந்த காலகட்டத்தில் வெறும் கத்தி கன்னு அது இது ரத்தம் அப்படியே பயங்கரமாக கொடூரமாக சாகடிக்கிறது அந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த மூவியில் வந்து அதாவது எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணுறதுனால அந்த மூவியில் எப்படி காட்டுறாங்கன்னாக்கா வெறும் சாட்டை அடி தான் காட்டுறாங்க, சாட்டை அடிக்கிறது. மேபி அதனால் ஃபைட் சீன்ஸ் கூட நிறைய பேருக்கு பிடிக்காம போகலான்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன். நான் அவங்க கதையினுடைய கரு, அங்கே மெயினான கரு என்ன சொல்கிற வர்றாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த மூவி வந்து உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சமுதாயத்து மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குது, இல்லை நம்ம குழந்தைங்க மேலே நம்ம குழந்தைங்க வந்து நல்ல விஷயத்தை கற்றுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும். இதனால் எல்லாம் தான் வந்து இது பார்ட் 2 வந்தாலும் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? தேங்க்யூ.